வாழ்க்கை தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கடவுள் கிட்ட ஒரு பக்தன் போய் கேட்டான். அதற்கு கடவுள், நீயே கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு அந்த பக்தன் கேட்டான், அழிவை தருவது எது அப்படின்னு. ஆணவம் அப்படின்னு சொன்னாரு. ஆபத்தை தருவது அப்படின்னு கேட்டான். கோபம் அப்படின்னு சொன்னாரு. இருக்க வேண்டியது அப்படின்னு கேட்டான். பணிவு அப்படின்னு சொன்னாரு. இருக்கக்கூடாதது அப்படின்னு கேட்டான். பொறாமை அப்படின்னு சொன்னாரு. உயர்வுக்கு வழி அப்படின்னு கேட்டான். உழைப்பு அப்படின்னு சொன்னாரு. கண் கண்ட தெய்வம் யார் அப்படின்னு கேட்டான். பெற்றோர் அப்படின்னு சொன்னாரு கடவுள். செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டான் பக்தன். உதவி அப்படின்னு சொன்னாரு கடவுள். செய்யக்கூடாதது அப்படின்னு கேட்டான் அவன். துரோகம் அப்படின்னு சொன்னாரு கடவுள். நம்ப கூடாதது எது அப்படின்னு கேட்டான். வதந்தி அப்படின்னு சொன்னாரு கடவுள். நழுவ விடக்கூடாதது அப்படின்னு கேட்டான். வாய்ப்பு அப்படின்னு சொன்னாரு. நம்முடன் வருவது அப்படின்னு கேட்டான். புண்ணியம் அப்படின்னு சொன்னாரு. பிரியக்கூடாதது எது அப்படின்னு கேட்டான். நட்பு அப்படின்னு சொன்னாரு கடவுள். மறக்க கூடாதது அப்படின்னு கேட்டான். நன்றி அப்படின்னு சொன்னாரு. மிக மிக நல்ல நாள் எது அப்படின்னு கேட்டான். இன்று அப்படின்னு சொன்னாரு. மிகப்பெரிய தேவை எது அப்படின்னு கேட்டான். அன்பு அப்படின்னு சொன்னாரு கடவுள். மிக கொடிய நோய் எது அப்படின்னு கேட்டான். பேராசை அப்படின்னு சொன்னாரு கடவுள். மிகவும் சுலபமானது அப்படின்னு கேட்டான். குற்றம் காணல் அப்படின்னு சொன்னாரு கடவுள். மிகப்பெரிய வெகுமதி எது அப்படின்னு கேட்டான். மன்னிப்பு அப்படின்னு சொன்னாரு கடவுள். இதை கேட்ட அந்த பக்தன் அவர் காலில் விழுந்து ஆசி பெற்று தத்துவத்தை புரிந்து கொண்டான்.